நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் என்று சொல்லி உபாகமம் 28வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். எல்லா பயண காரியங்களிலும் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் வீட்டை விட்டு புறப்படும் போதும், நாம் வீடு திரும்பும் போதும் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்து நம்மளை பத்திரமாய் பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 17:8 வாசிக்கிறோம், கண்ணின் மணி போல என்னை காத்தருளும் என்று சொல்லி. எப்படி இந்த கண் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு இமையை தேவன் கொடுத்திருக்கிறாரோ, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா டக்குன்னு எப்படி அந்த இமைகள் நம்மளை மூடி மறைத்துக் கொள்கிறதோ, அந்த கண்ணை எப்படி மறைத்துக் கொள்கிறதோ, அதே போல எத்தனையோ ஆபத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருந்தாலும் கூட தேவன் அந்த ஆபத்தில் இருந்து நமக்கு கூடார மறைவா இருந்து அந்த ஆபத்தில் இருந்து நம்மளை தப்புவித்து நம்மளை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்கார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அவர் பகலிலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று சொல்லி உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்து வருகிறாரே, அவர் எவ்வளவு நல்லவர். அவர் எல்லா தீமைக்கும் நம்மளை விலக்கி காக்கிறவர். கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் உனது வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக அவர் இருக்கிறார். நாம் எங்கே சென்றாலும் நமக்கு நிழலாக நம் முன்னே அவர் போகிறார். நான் உங்களுக்கு முன்னே போய் கோணலான எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் செவைப்படுத்துவேன் என்று சொன்னவர் அவர் தாமே நமக்கு முன்னே போய் கோணலான எல்லா வழிகளையும் அவர் செவையாக்குகிறவராக இருக்கிறார். நிச்சயம் இதுவரையிலும் நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். இன்னுமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய போக்கையும் வரத்தையும், நீங்க போகையிலும் வருகையிலும் உங்களுடைய பயணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தர் நிச்சயம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.